இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, நம் கண்ணீரில் பங்கு பெற்று அவரும் கண்ணீர் விட்டு தம்முடைய கரத்தினால் நம் கண்ணீர் யாவையும் துடைக்கின்றார். இயேசு ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவின் மனதுருகம் ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் வைக்கும் மனதுருக்கம் போன்றதாகும். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தாயின் அன்போடு நம்மேல் மனதுருகிறார். மத்தேயு 20:34 வாசிக்கிறோம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று. அவர் இன்றும் நம் மீது மனதுருகி அதிசயங்களை செய்கிறார். ஆனால் சகையுவை போல தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி அவருக்கு பிரியமாக நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் மீது மனதுருகி நமக்கு அதிசயங்களை செய்வார். கர்த்தர் தம்மை இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.